உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கோட வெயிட் அவங்க போன் ஹெல்த்ல எதனா பாதிப்பு உண்டாக்குமா? கண்டிப்பா உண்டாக்கும். நான் டாக்டர் டேனியல், உங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஆவரேஜா உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கோட வெயிட் அவங்களோட பாடி வெயிட்ல இருந்து வெறும் 10% தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குழந்தைங்களோட வெயிட் வந்து 30 கிலோ இருக்குன்னா அவங்க ஸ்கூல் பேக்கோட வெயிட் 3 கிலோக்கு மேல இருக்கக்கூடாது. அதிகமா வெயிட் தூக்க தூக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க குழந்தைங்க தொடர்ச்சியா கழுத்து வலியும் முதுகு வலியும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது கூட சேர்த்து தோள்பட்ட வலியும் தலைவலியும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதிகமா வெயிட் தூக்குறதுனால அதை காம்பன்சேட் பண்றதுக்காக முன்னாடி சாய ஆரம்பிப்பாங்க. இது பண்றதுனால அவங்க ஸ்பைன் வந்து ஃபார்வர்டா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இது ஆங்கிலத்துல கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராப்ளம் வரதுனால அவங்க நடையிலையும் சரி அவங்க போஸ்டர்லயும் சரி சில மாற்றங்கள் வரலாம். ஸோ பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு லைட் வெயிட்டான பேக்ஸை வாங்கி கொடுங்க. நல்ல ப்ராட் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரியான பேக்ஸா வாங்கி கொடுங்க. தேவையில்லாத புக்ஸ் எடுத்துட்டு போறத அவாய்ட் பண்ண சொல்லுங்க. 2 தோள்பட்டையிலையும் அவங்க ஸ்ட்ராப் வந்து மாற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. யோகா, எக்ஸசைசஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை என்கரேஜ் பண்ணுங்க. வேற எதனா கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.